சூனப்பிரியன் தளத்துக்கு வரவேற்கிறேன். பொதுவாக நம்ம வீடியோ யூடியூப்பில் அப்லோட் பண்ணும்போது மற்ற வீடியோக்களை போட்டு அதில் சில விளக்கங்கள் நம்ம கொடுப்போம், தனியாக இல்லை கிளிப்ஸுகளை நம்ம கொடுப்போம். ஆனால் இப்போ யூடியூப் தரப்புலேருந்து எனக்கு கூட மெயில் வந்திருக்குது என்னன்னாக்க, நீங்கள் சொந்தமாக வீடியோவாக இருக்கணும், உங்களுடைய வீடியோவாக இருக்கணும். அப்படி இல்லைனாக்க உங்களுடைய பேச்சு, உங்களுடைய ஃபேஸ் பெருசாக இருந்து மற்றது அந்த சொல்லக்கூடிய விஷயங்களை சைடில் ஸ்லைடாவோ வீடியோவாக, சின்ன வீடியோவாக இருக்கலாம், இல்லது கிளிப்பாகவும் இருக்கலாம், அந்த மாதிரி போட்டுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதனால் நீ வரக்கூடிய வீடியோக்கெல்லாம் இதே மாடலில் தான் இருக்கும். எனக்கு இது பிடித்தமில்லை. நாம் நம்மளுடைய முகத்தை காமிச்சு இப்போ வீடியோக்கள் போடுறது எனக்கு விருப்பம் இல்லை. ஆனாலும் யூடியூப் தரப்பு அப்படி தான், நீங்கள் பண்ணால் தான் உங்களுடைய வீடியோவை நாங்கள் கணக்கில் எடுத்துக்குவோம். அப்படிங்கிறதுனால இனி வரக்கூடிய காலங்களில் மேக்சிமம் இது மாதிரி தான் வீடியோக்கள் வரும். நீங்களாம் வேறு சர்ச்சுங்க, வேறு வழி இல்லை. ஏன்னா அடுத்தாப்பில் மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமன் பட்ஜெட்டை தாக்கல் பண்ணியிருக்கிறாங்க. ஆஹா ஓஹோன்னு அவங்க தான் புகழ்ந்துக்கிறாங்க, அவங்க கட்சிக்காரங்களுக்கு புகழ்ந்துக்கிறாங்க. ஆனால் தமிழகத்துக்கு ஒன்றுமே இல்லை, ஜீரோ. அதை நம்ம முதல்வர் மு.க. ஸ்டாலினும் பயங்கரமாக கடுமையாக எதிர்த்துருக்கிறாரு. இது மிகப்பெரிய அநியாயம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் ஓர வஞ்சனையோட நம்ம இங்கே ஆந்திராவுக்கு, இங்கே நிதிஷ்குமாருக்கு அள்ளி அள்ளி கொடுக்குறாங்க. காரணம் அவங்களுடைய ஆட்சி நிலைக்கணுங்கிறதுக்காக. ஆனால் நம்மள்கிட்டேருந்து இங்கேருந்து வரிகளை ஃபுல்லாக நம்மள்கிட்டேருந்து வாங்கிக்கிறாங்க. நம்ம தான் அதிகமான மத்திய அரசுக்கு போகக்கூடிய தொகுப்பு நிதியில் நம்ம தான் அதிகமாக கொடுக்குறோம். இது நாட்டை பிரிவினைக்கு அதிகமாக கொண்டு போய் சேர்க்கும். இது மாதிரியான ஒரு ஓர வஞ்சனையோட நடந்துக்கிட்டோன்னு வச்சுங்களேன். அவங்க நம்ம கொடுக்கலன்னா நாம் எது கொடுக்கணும் அவங்களுக்கு அப்படிங்கிற ஒரு மனநிலை மக்களுக்கு வந்துச்சுனாக்க அது ஒரு ஆரோக்கியமான ஒரு நாட்டுக்கு, ஒரு நிர்வாகத்துக்கு நல்லதில்லை. இதை அவங்க புரிஞ்சுக்கணும். இது தெரிஞ்சு தான் செய்கிறாங்களா இல்லை தெரியாமல் செய்கிறாங்களான்னு தெரியல. அது ஒரு பக்கம் ஓடிட்டு இருக்குது. அடுத்தாப்புல இன்றைக்கி ஒரு ஏஆர் ரஹ்மானுடைய மகள் கத்தீஜா ரஹ்மான் அவர்களுடைய ஒரு மேடை பேச்சை பார்த்தேன். அவங்க ஒரு படத்துக்கு இசையமைக்கிறாங்களாம். நல்ல திறமையாக கொண்டு வருவாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் அவங்களுக்கு ஆரம்பத்துலேருந்தே வலைத்தளங்களில் பயங்கர எதிர்ப்புகள் வருது. காரணம் என்னன்னாக்க, அவங்க முகத்தை மூடிக்கிட்டே வராங்க அப்படிங்கிறது மாதிரி ஒரு புரோபகண்டா பண்ணி அதை ஒரு பெரிய பிரச்சனையை இஷ்யூ ஆக்கி அவங்கள எங்கே பார்த்தாலும் நெட்டிசன்கள்லாம் போட்டு வறுத்தெடுக்கிறாங்க. பொதுவாகவே குர்ஆன் என்ன சொல்லுதுனாக்க, முகத்தை, கைகளை, இந்த 2 பாகத்தை தவிர மற்ற இடங்கள் எல்லாம் நீங்கள் மூடிக்கிங்க. அதாவது அந்நிய ஆடவர்கள் வெளியில் வரும்போது, வீட்டில் ஒன்றும் பிரச்சனை இல்லை, வெளியில் வந்தீங்கன்னாக்க உங்களுடைய அந்த கவர்ச்சியான பகுதிகளெலாம் கொஞ்சம் வெளியில் தெரியாமல், கொஞ்சம் ஆடைகள் ரொம்ப இறுக்கமாக போடாமல் நீங்கள் வெளியில் வாங்க அப்படிங்கிறது மாதிரியான ஒரு கண்டிஷன் தான் இஸ்லாம் சொல்லுது. முகம் திறந்துருக்கலாம். ஆனால் அவங்க ரஹ்மானுடைய மகள் அதிகபட்சமாக முகத்தையும் முடிக்கிறாங்க. அது அவங்களுடைய விருப்பம். ஆனால் நெட்டிசன்கள்லாம் என்ன பண்ணுறாங்கனாக்க, இதை ஒரு பெரிய குறையாக பயங்கரமாக கலாய்க்கிறாங்க. அதே நம்ம இவர் உலகநாயகன் கமலஹாசனுடைய மகள் 2 பேருமே எவ்வளவு உடைகளை கலைந்து சமூகத்துக்கு இளைஞர்களை வழிகெடுக்கிறது மாதிரியான ஆடைகள்லாம் அணிகிறாங்க. அதை யாரும் கண்டிக்க மாட்டாங்க. ஸ்ருதிஹாசனாக இருக்கட்டும், அவங்களுடைய தங்கச்சியாக இருக்கட்டும், இது 2 பேரையுமே யாருமே கண்டிக்கிறது இல்லை, யாரும் ஒன்றுமே சொல்கிறதில்ல. ஆனால் உடலை சுத்தமாக மூடி, முகத்தையும் மூடி, கண்ணியமாக ஒரு பெண்மைக்குரிய லட்சணத்தோடு பேசிட்டு தன்னுடைய ஃபீல்டுலேயும் கலக்கிக்கிட்டு இருக்கிற அந்த பெண்ணை எல்லாரும் போட்டு வறுத்து எடுக்கிறாங்க. காரணம் ஆண்களுக்கே உள்ள ஒரு பலகீனம். அது பெண்கள் அதை அதிகமாக கவலைப்பட மாட்டாங்க. ஆனால் ஆண்கள் பெண்களை ரசிக்கணும்னு அந்த இயற்கையாகவே அவனுக்கு உள்ள குணம். அது பெண்களை அரைக்குறை ஆடையோட பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு இயல்பான குணத்தினால என்ன பண்ணுறாங்கனாக்க, வயசானவர்லேருந்து இளைஞன் வரைக்கும்
இதை தான் வந்து விரும்புகிறாங்க. ஆனால் அது சமூகத்தை வந்து வழி கெடுக்கும். ஒரு பெண்ணினால் வந்து ஒரு சமூகம் வழி கெடுறது ஏன் அவங்க வந்து காரணமாக இருக்கணும் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. ஆனால் இஸ்லாம் வந்து முகத்தை மூட சொல்லலை. யாருங்கிறது தெரியணும், வெளியில் வரும்போது யாருங்கிறது தெரியணும். முகம் திறந்து இருக்கிறதுனால அவங்களுக்கு வந்து யாரும் வந்து கவர்ச்சி வந்துடாது. ஆனால் வந்து மற்ற பெண்களுடைய பாகங்கள் வந்து கொஞ்சம் டைட்டாக ட்ரெஸ்லாம் போட்டு வந்தாங்கன்னு வச்சுங்களேன், அப்போ வந்து அது வந்து கொஞ்சம் பார்க்கறதுக்கு வெளியில் வர்றவங்களுக்கு உடனே ஒரு கண் பார்வை அங்கே தான் போகும் அவங்களுக்கு, ஆண்களுக்கு. அதை வந்து தவிர்க்கணுங்கிறதுக்காக தான் வந்து இஸ்லாம் சொல்லுது கொஞ்சம் தொலைந்த ஆடை, ரொம்ப டைட்டாக போடாமல், அதே சமயத்தில் குலைந்து பேசக்கூடாதுங்கிறாங்க. ஒரு ஆண்கிட்ட பேசும்போது கூட நீங்கள் வந்து சாதாரணமாக பேசுகிறதுக்கும் ஒரு மாதிரியாக செக்ஸியாக குலைந்து பேசுகிறதுக்கும் உள்ள வித்தியாசங்கள் எல்லாருக்குமே தெரியும் அது எப்படிங்கிறது. அந்த மாதிரி பேசக்கூடாதுங்கிறாங்க. அது நபிகள் நாயகத்துடைய ஹதீஸுகள் வருது.